12th எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் கேரியரில் ஃபிசியோதெரப்பி நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கமெண்ட்லையும் மெசேஜ்லையும் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் ஃபிசியோதெரப்பி சூஸ் பண்ண போகிறேன், ஆஸ் அ உமனாக வந்து ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் எனக்கு சூட்டபுளாக இருக்குமா? இதுதான் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பி கோர்ஸை பயப்படாமலே சூஸ் பண்ணிடலாம். ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் பொறுத்த வரையும் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு அப்படின்னு எதுவும் செப்பரேட்டாக எதுவும் கிடையாது. 2 பேருமே சூஸ் பண்ணி படிக்க முடியும். கேர்ள்ஸ்க்கு எது கஷ்டமாக இருக்குமா, சூட்டபுளான கேரியர் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நர்சிங் கோர்ஸே 90% மேலே கேர்ள்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதில் நைட் ஷிஃப்ட் இருக்கும், ஒர்க் டென்ஷன் இருக்கும், ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க அந்த கேரியரை சூஸ் பண்ணுறாங்க. ஃபிசியோதெரப்பி ஜாப்ல இப்படி எந்த ப்ரெஷருமே கிடையாது. ஆனாலுமே நிறைய பேர் சூஸ் பண்ண பயப்படுறாங்க. ஒர்க் லைஃபும் ஜாப் லைஃபுமே ஈஸியாகவே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பி ஜாப்ல 9 to 5 ஜாபுமே அவைலபிள் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபிசியோதெரப்பி கோர்ஸை கேர்ள்ஸ் கண்ணை மூடிட்டு படிக்கலாம். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். எது? வேறு எதுவும் டவுட் இருந்தால் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபிசியோதெரப்பி படிக்கணுங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.